ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதுகாப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு எங்க இருந்து வருகிறது என்று பார்த்தால், நாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளை எடுக்கிறார். தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கிறார். இதுதான் விசுவாசம். நான் ஒரு நாள் பரலோகம் போவேன், இது விசுவாசம். ஆனால் இந்த பரலோகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிற இந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விசுவாசத்துக்கு நிறைய டெஸ்டிங் இருக்குது. அதனால தான் அந்த வசனத்தை வாசி பார்ப்போம். மறுபடியுமாக வாசிக்க கேட்போம். 6-7 வசனங்கள். இப்பொழுது கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற போது, இயேசு கிறிஸ்து வருகிற போது, அந்த மகிமையிலே அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெறுகிறதற்கு அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் நம்ம என்னதான் ஆகணும்? கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினால சோதிக்கப்பட்டு தான் ஆகணும். இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நினைப்போம், ஏங்க எனக்கு இவ்வளவு சோதனை? ஆண்டவரே ஆண்டவரேன்னு தானே இருக்கிறேன். ஜெபம், துதி, ஐக்கியம், ஊழியம், இப்படித்தானே என்னுடைய வாழ்க்கை இருக்கு. எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி சோதனை மேல் சோதனையா வந்துக்கிட்டே இருக்குதே, ஏன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேதனை? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை? நீங்கள் அநேகர் சொல்கிறத கேட்குறோம். இந்த ஆண்டவர் கண்ணு இருக்கா? ஒரு ஆண்டவரா? முதல்ல எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை என்று கேட்கக்கூடிய அநேக விசுவாசிகளை பார்க்க முடியும். யார் இது சொல்கிறது? ஆனால் வேதம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிறது, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த சோதனை காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு சோதனை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சோதனை ஏன் வருகிறது? இந்த சோதனையை ஏன் நீ அனுபவிக்கிற என்றால், பாருங்க, பரலோகத்துக்கு நீ போகணுன்னா இங்கே சோதனை அனுபவிச்சு தான் போகணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. மயனே, உனக்கு உபத்திரமே வராது, இனிமேல் பயப்படாத. நீ என் பிள்ளையா மாறிக்கிட்ட. உனக்கு இனிமேல் சோதனை இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, உபத்திரவம் இல்லை. அப்படி சொல்லலாம் ஆண்டவர். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, உனக்கு வியாதி உண்டு, உனக்கு பிரச்சனை உண்டு, உனக்கு கவலை உண்டு, உனக்கு கஷ்டம் உண்டு. ஆனாலும் திடன்கொள், இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நான் உனக்காக இருக்கிறேன். பயப்படாது, நான் இருக்கிறேன். சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கவலையான நேரத்தில் வாழ்றியா? கவலை, துக்கம், பாடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்தை ஜெயித்த உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சந்தோஷப்படு அப்படிங்கிறார். வரட்டும், சோதனை வரட்டும் உன் வாழ்க்கையில்.
சோதனை அனுபவி, கஷ்டத்தை அனுபவி, தப்பில்லை. ஏன் தெரியுமாங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறத 7ஆம் வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். நீங்க ஒரு நகை கடைக்கு போய் பாருங்க, இந்த நகை செய்கிற தச்சர்களை போய் பாருங்க, கொள்ளர்கள் சொல்றாங்கல்ல, நகை செய்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோதிரத்தை செய்கிறதுக்குள்ளேயும் இந்த அந்த தங்கத்தை அடித்து அடித்து அந்த நெருப்பில் போட்டு உருக்கி மறுபடியும் எடுத்து அழிந்து போகும். இந்த பொண்ணு அழிஞ்சு போகும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அது? இன்னைக்கு மோதிரமாக இருக்கும், திருப்பி அடுத்த ட்ரிப் சைனா செய்வோம் சொல்லி திருப்பி அங்கே கொண்டே கொடுத்தோம்னா என்னவாயிரும்? அது மோதிரமாக இருக்குமா அது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேணாமா? ஒரு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு தங்கம், ஒரு பொண்ணு, ஒரு வெள்ளியை இவ்வளவு தூரம் நெருப்பில் சுட்டு அதை உருவாக்குறாங்களே. நீ பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதன், நீ பரலோகத்துக்கு போகக்கூடிய உன்னுடைய ஆவி, நீ இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் பரலோகம் போகக்கூடியது, இதை சோதிக்க வேணாமா? நீ மகிழ்ச்சியார். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆவது வசனம். அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். பரலோகம் போயிருவோம்ங்கிறது ஒரு சந்தோஷம். நம்ம பரலோகம் போயிடுவோம், விசுவாசத்தில் சொல்கிறோம், சந்தோஷமாக சொல்கிறோம். பரலோகம் போகிறது நித்திய காலமாக அப்பாவோட இணைந்து அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கோடான கோடி தூதர்களோடு இணைந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் விரும்புகிற காரியம் இது ஒன்று தாங்க. நம்மகிட்ட பொண்ணோ பொருளோ ஐஸ்வர்யமோ அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறது உன் வாயினால் துதிப்பா என்னைய. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் சோதிக்கப்படுதுன்னா, நீ பரலோகம் போகுங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறியே, நீ சோதிக்கப்படுகிறது அவசியம், உனக்கு சோதனை வருவது அவசியம். இந்த சோதனைகளில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க கவலைப்படாத, இது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன் வரணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு போலீஸுக்கு வேலைக்கு போகணும்னா முதல்ல தகுதியான ஆளான்னு பார்ப்பாங்க. ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்கிறாங்க? அவரை கூப்பிட்டு ஹைட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவருக்கு போதுமான ஹைட் இருக்கா? அப்போ ஒரு தகுதி நிர்ணயிக்கிறாங்களா இல்லையா? இருக்கீங்களா? ஒரு தகுதி வாப்பா, இவ்வளோ 5 அடி 2 சென்டிமீட்டர் இருக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு போலீஸ் வேலைக்கு, ஒரு மிலிட்ரிக்கு இந்த இதெல்லாம் குவாலிஃபைலாம் இருந்து கரெக்டாக வந்தவன்டா இவன் தாண்டா துப்பாக்கி எடுத்து டப் டப் டப்னு சுடுவான். இவன் தாண்டா நிற்பான் எதிர்த்து. படை ஒரு காலத்தில் யுத்தம் வருதுன்னா இவன் தாண்டா கரெக்டாக எதிர்த்து நிற்பான் என்று சொல்லி அவர்களை தான் செலக்ஷன் பண்ணி தூக்கி வைப்பாங்க. இந்த சொங்கி சோப்லாங்கி இதெல்லாம் என்ன செய்யாது மிலிட்ரிக்குள்ள. புரியுதா? மிலிட்ரி எந்த மிலிட்ரின்னு? ஹலோ, மிலிட்ரி எந்த மிலிட்ரின்னு தெரியுதா? இது ஆராதனைக்கு கூட ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பரலோகம் போகிறது கூட ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு உலக பிரகாரமான ஒரு மோதிரத்தை செய்கிறதுக்கு இவ்வளவு டெஸ்ட் தேவைப்படுது, இவ்வளவு பக்குவம் தேவைப்படுகிறது. ஒரு உலக பிரகாரமான மிலிட்ரி எப்போவோ ஒரு நாளைக்கு சண்டை வரப்போகுது, வந்தாலும் தான் வரும், வராட்டாலும் போனாலும் போயிடும். ஆமாவா இல்லையா? அதுக்கு இவ்வளவு டெஸ்ட் எடுத்து இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து, எவ்வளவு ட்ரைனிங். பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. பரலோகம் போகிறது சந்தோஷம், ஆனால் பரலோகம் போகிறது சந்தோஷம்தான், ஆனால் டெஸ்ட் அவசியமாக இருக்கிறது. பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் அவசியம். யாருக்கு? எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் டெஸ்ட்டு. யார் குவாலிஃபைடு? நீங்களும் நானும் தான் குவாலிஃபைடு. என்ன குவாலிஃபைடு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது.
அவரே இரட்சகர், அவரே மெய்யான கிறிஸ்து, அவரே தேவனுடைய குமாரன் சொல்லி ஏற்றுக்கொள்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். அந்நிய பாஷை பேசுறது ஒரு குவாலிஃபிகேஷன். வரங்களை நாடுகிறது ஒரு குவாலிஃபிகேஷன். ஊழியம் செய்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. இருந்தாலும் என்ன தேவைப்படுதுன்னா டெஸ்ட் தேவைப்படுது, ட்ரைனிங் தேவைப்படுது. ட்ரைனிங் தான் சபை ஊழியம், ட்ரைனிங் தான் ஆராதனை. இதில் டெஸ்ட் என்னது? அதுதான் விசுவாச டெஸ்ட். அதனால தான் சொன்னார் பாருங்க, அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கினும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இந்த சோதனை டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டோம்னா அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அதனால இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காலங்களில் வாழும்போது உங்களுக்கு சோதனைகள் வரும். எனக்கு ஏன் சோதனை அப்படின்னு சொல்லக்கூடாது. சோதனையை எதிர்கொள்ளுங்க, எதிர்கொண்டு வாங்க. நீ விசுவாசினா சோதனை வந்தால் எதிர்கொள்ளு. வேதத்தில் அநேகருக்கு சோதனை வந்துச்சு, எதிர்கொண்டாங்க. அல்லேலூயா. அநேகர் இந்த சோதனையில் எதிர்கொண்டு வந்தாங்க. எனக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஏன் குடும்பத்துக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு வரும். ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இது நடக்குது பார்க்கறதுக்கு, ஐயோ அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே அப்படி தெரியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கு தான் வரணும். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறான், ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறான். இன்னைக்கு சங்கீதத்தில் கூட வாசிச்சோம் பாருங்க. சங்கீதம் விவசாயி விவசாயம் பண்ணுறான். எப்படி விவசாயம் பண்ணுறான்? பாடுபடுறான் பாருங்க. கொஞ்சம் நஞ்சம் பாடா பண்ணுறான் அந்த விவசாயி. காலையில் எழுந்திருந்து மாட்டை அவுத்து பிடிச்சி போய் உழுது விதைச்சு களை எடுத்து தண்ணி பாய்ச்சி கஷ்டப்படுறான். ஆனால் அதனுடைய பலன் என்ன? அறுவடை செய்து கொண்டு வந்து கொட்டுவான் பாருங்க. அன்னைக்கு ஒரு சந்தோஷம், அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. கஷ்டம் படட்டும், தப்பில்லை. ஆனால் அதனுடைய விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விளைவு உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். நீ பரலோகம் போறேன்னு சந்தோஷத்தில் இருக்கல, சந்தோஷப்படு. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு முன்பாக இப்போ கொஞ்ச காலம் நீ சோதனை அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவி, தப்பில்லை. உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். இந்த சோதனையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இந்த சோதனை உன்னை விட்டு கடந்து போகும். இந்த சோதனையில் நீ ஜெயிப்ப. இந்த சோதனை உனக்கு மாறும். ஆனால் மாறினால் எப்படி முடியும் தெரியுமாங்க? எல்லாம் டபுளா முடிஞ்சிடும். சோதனை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இங்கே அனுபவிக்கிற இந்த சோதனைகள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த துக்கங்கள், இதில் கடந்து நம்ம வரும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறோம். ஒரு நாள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோகம் சிவப்பு கம்பளம் விரித்து நம்மளை வரவேற்கும். அலையில சொல்லுங்க. கோடான கோடி தூதர்கள், மகிமையின் சேனை நம்ம வந்து ஆர்ப்பரித்து கூப்பிடும், வா 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 என்று சொல்லி. இங்கே சிங்காசனத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு இருப்பார். அவர் அருகில், அவர் பாதத்தில் போய் நிற்போம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லை. அந்த சந்தோஷத்துக்காக ஆயத்தப்படுகிற என் அன்பு மகனே மகளே, இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில படுகிற இந்த சோதனையை சகித்துக்கொள். எனக்கு ஏன் என்று சொல்லாது, நீ அனுபவிக்கணும். கடந்து வா. நிச்சயமா ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னோக்கு பக்கத்தில் நிழலாயிருந்து உன்னை காப்பார். சோதனைகளில் இருந்து தப்பிப்பதற்கு உனக்கு வழிகளை கொடுப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற திறவுகளை, கதவுகளை திறப்பார். பிரச்சனைகளை மாற்றி, வேதனைகளை மாற்றி நீதி செய்கிற தேவன் நீதி செய்வார், விடமாட்டார். அப்போ இந்த சோதனையை நம்ம ஜெயிக்கும் போது என்ன நம்மளுக்கு நடக்குது? இங்கே சோதனை வரும். யாருக்கு வரும் சோதனை? எடுத்து வாசிக்க கேட்போம். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கும். அப்ப யாருக்கு சோதனை வரும்? தேவ பக்தி உள்ள. பக்தினா எல்லாம் நிறைய பக்தி இருக்கு. தேவன் மேல பக்தி இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். பக்தி யார் மேல இருக்கணும்? அதனால தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க. அப்ப அந்த சோதனை யாருக்கு வருதுன்னா தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தி உள்ளவர்களை தேவனே என்ன செய்வார்னா சோதனை அனுமதிப்பார். சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். யாரையா? நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கியா? நீ பரிசுத்தவனா இருக்கியா? கர்த்தருக்கு பயந்து வாழ்றியா? நீதிமான் உன்னை தான் சோதித்து அறிவார். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏங்க எனக்கு சொல்லக்கூடாது, நமக்கு தான் சோதனை. பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிராக கூட இருக்கும். எல்லாமே எதிரான சூழ்நிலை மாதிரி இருக்கும். 3வது பாருங்க, 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்த்தா, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். அன்புள்ளவர்களுக்கு சோதனை வரும். தேவன் மேல அன்பா இருக்கியா? ஒரு சபையின் மேல அன்பா இருக்கியா? ஒரு விசுவாசியின் மேல அன்பா இருக்கியா? உண்மையை சோதிக்கும். சோதனை வரும். சோதனைங்கிறது லேசான காரியம் இல்லை. அனுபவிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை தாங்கி கொள்ளணும், அதுல இருந்து மீளணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நிச்சயமா அதுல இருந்து மீளுவோம். சோதனை வருதுன்னா மீளுவோம். அதுல இருந்து விடுதலை தருவார். கர்த்தர் விட்டுற மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் கைவிட மாட்டார். சோதனை வரத்தான் செய்யும். சோதனை வரத்தான் செய்யும். அன்பு செய்கிறவர்களுக்கு, தேவன் மேல அன்பா இருக்கிறவர்களுக்கு, தேவ பக்தியா உள்ளவர்களுக்கு, நீதிமானா வாழ்றவங்களுக்கு சோதனை வரும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது மாதிரி தெரியும். பிரச்சனைகள் முன்னாடி நிற்கிறது மாதிரி தெரியும். சமாதானம் இல்லாத மாதிரி தெரியும். சந்தோஷம் இல்லாத மாதிரி தெரியும். வேதனையான நேரம் போல தெரியும். ஆனால் அதிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்கள் பட்சத்தில் நிற்பார். அந்த சோதனையிலிருந்து மீள்றதுக்கு வழியை கொடுப்பார். வழியை திறந்து விடுவார். வேதத்தில் எத்தனையோ பேரை காமிக்கலாம். நான் ஒரே ஒரு மனிதனை காமித்து நான் முடிக்க போகிறேன். சிம்பிளாக எடுத்து வாசிக்க கேட்போம். யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் அவனை சோதிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன் இந்த வார்த்தை வருது? ஒரு மனுஷனை சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வளவு சோதனையாங்க, எனக்கு சோதனை மேல் சோதனைங்க, சோதனையோ சோதனை. ஐயோ இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்றதுக்குள்ளேயும் நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனை சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு படி கால் எடுத்து வைக்கிறேன் பாஸ்டர், யாரோ என் காலை பிடிச்சி இழுத்து போட்டது மாதிரி 10 படி கீழே போயிடுறேன் பாஸ்டர். என்ன சொல்லுவேன்? ஐயோ கையில் வாய்க்கு எட்டு, கைக்கு எட்டுது, கையை எட்டி கொண்டு வரேன், வாங்கிட்டே காணாமல் போயிருக்கு பாஸ்டர். அப்படின்னா இந்த யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. 1ஆம் அதிகாரம், இந்த யோபு யாருன்னு பாருங்க. யோபு யாருன்னு பாருங்க. 1ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமன் அப்படின்னா, உத்தமன்னா என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ட் மேன். எல்லா விஷயத்திலையும் எப்படி இருப்பானா? பெர்ஃபெக்ட், ப்ராம்ப்ட், கரெக்டா இருப்பான். சன்மார்க்கன் அப்படின்னா, சன்மார்க்கன்னா என்னங்க? உத்தமன் ரைட்டு. சன்மார்க்கன்னா, சன்மார்க்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஒன்று தூக்கி போட்டு பாருங்க, துன்மார்க்கன். ஆமாவா இல்லையா? சன்மார்க்கன்னா ஆப்போசிட் துன்மார்க்கன். அப்போ துன்மார்க்கம்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை புறம் செய்கிறவன். இப்போ சன்மார்க்கன்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை புறம் செய்கிறவன். உத்தமன் பெர்ஃபெக்டாக இருப்பான் எல்லா காரியத்திலையும், எல்லா விஷயத்திலையும். அவனுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், அவனுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், வியாபார காரியமாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் அவனுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம்,
அவன் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யம், பெரிய பணக்காரன், அவன் 100க்கு அதிபதி அந்த நாட்களில். இப்போ என்ன 100னா ரூபாயாதான் தூக்கி போடுங்கன்றான் இன்னைக்கு. அன்னைக்கு 100க்கு அதிபதி, பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், பெர்ஃபெக்டாக இருப்பான் எல்லா காரியத்திலும். நன்னெறி உடையவன், நன்னெறி சொல்லுவோம்ல, நன்னெறி தமிழ் புத்தகங்களெல்லாம் நன்னெறின்னு சொல்லுவாங்க. நன்னெறி, நல்ல ஒழுக்கங்கள், தேவனுக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்கிறவன் சன்மார்க்கன். மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா. புரியல? எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இதை பார்த்து அப்படி நடக்கிற மனிதன். அதனால தான் சொன்னேன், சோதனை யாருக்கு வரும்? நீதிமானுக்கு, தேவனுக்கு பயப்படுறவனுக்கு, தேவன் மேலே அன்பாக இருக்கிறவனுக்கு, உத்தமனுக்கு, நன்னறி நல்ல ஒழுக்கங்களாய் வாழ்கிறவனுக்கு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுக்கு. உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மணி கணக்கில் உட்காந்து கேட்குறோம். கர்த்தருக்கு பயந்து உண்மையாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வந்து உட்காடுறோம். உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த சோதனை வரும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனை வரும். இங்கே யோபுக்கு ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அவன் பாட்டில் இருக்கிறான், குடும்பம் உண்டு, கோத்திரம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் உண்டு. வாசிக்க கேட்போம். சோத்திரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இருக்கீங்களா? அவன் பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டில் இருக்கிறான். இப்போ கர்த்தருக்கு முன்னாடி போய் யார் நிற்கிறா? இந்த சாத்தானை என்னமாவது இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்துனானா? சொல்லுங்க. யோபு எதையும் செய்யலை. அவன் பாட்டில் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் மாத்திரம் இல்லை பழி செலுத்துறது, அவன் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, குடும்பமாக ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்னா இவனுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவானா, சர்வாங்க தகன பலி. எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட மனுஷன். அவன் பாட்டில் அவன் வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய எந்த மனுஷன், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் ஊழியம் உண்டு, அவனுடைய தொழில் உண்டு, வியாபாரம் உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சாத்தான் போய் நிற்பான். சாத்தான் போய் ஆண்டர்கிட்ட போய் நிற்கிறான். கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அடிக்கிறான் பாருங்க சாத்தான். அடுத்த செகண்ட் அடிக்கிறான். எங்க நீங்கள் இவ்வளவு பங்களாவை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ வசதியை கொடுத்துருக்கீங்க, ஆட்டை கொடுத்துருக்கீங்க, மாட்டை கொடுத்துருக்கீங்க, கழுதையை கொடுத்துருக்கீங்க, ஒட்டகத்தை கொடுத்துருக்கீங்க, 7 பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, அதை கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் அதில் கையை வச்சு பாருங்கண்ணா, கையை வச்சு பாருங்க, எல்லாத்தையும் அழிச்சு பாருங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி போய் கேட்குறான் பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? சாத்தான் எப்படி போய் கேட்குறான் பாருங்க, எல்லாத்தையும் அழிச்சு பாருங்க. இப்படிதான் கொண்டு வருவான் பிசாசு. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும், எல்லாத்தையும் அழிச்சிடணும், ஒன்றும் நான் பண்ணுறேன், பண்ணி பார்க்குறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். இருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் நீ செய்டா, போ செய்.
இந்த பூரா அழிச்சு பாருங்க, அவன் உன் பட்சத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கானா இல்லையான்னு பாருங்க. இதுதான் சோதனை, இதுதான் விசுவாசத்தை டெஸ்ட் பண்றது. ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் அனுமதிப்பார், பெர்மிஷன் கொடுத்துருவார் சாத்தானுக்கு. சாத்தான் வருவான், நேர உன் வியாபாரத்தில் வந்து கையை வைப்பான், உன் தொழிலில் கையை வைப்பான், உன் குடும்பத்தில் கையை வைப்பான், உன் விசுவாசத்தில் கையை வைப்பான். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை சொல்லாத. யோபு ஒரு நாளும் சொல்லலை, யோபு ஒரு நாளும் சொல்லலை எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த வியாதி, எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த நிம்மதி இல்லாமல் கிடக்குறேன். நமக்கு தெரியாது, ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆண்டவரே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பியிருப்பார். உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண. நீ பரலோகவாசியா மாறணும், உனக்கு ஒரு தகுதி உண்டாகணும். இந்த பூமியிலே இந்த தகுதிகளெல்லாம் மீறி ஜெயித்தால் தான் நம்ம பரலோகம் முடியும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை வேறு பிரித்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்திருக்கிறார், இதை வேறு பிரித்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன், அன்றைக்கு ஈசாக்கின் தேவன், அன்றைக்கு யாக்கோபின் தேவன், எனக்கும் தேவன் அவர். முற்பிதாக்களின் தேவன், அவர்கள் ஆராதித்த தேவனைத்தான் ஆராதிக்கிறேன். அவர்களை கைவிடாத தேவன், யோசுவாவை கைவிடாத தேவன் என்னை எப்படி கைவிடுவார்? எலியாவை கைவிடாத தேவன் என்னை எப்படி கைவிடுவார்? சொல்ல முடியுது அவங்களால? ஒரு தலைவலி வந்துட்டா ஐயோ சொல்றோம்ல, ஒரு சின்ன பிரச்சனை உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன், உடனே போலீஸ் ஸ்டேஷன். நோ, போகாத. முதல்ல ஊழியக்காரன்ட்ட போ, ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணு. உனக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்காத, ஓ ஞானம் மண்ணா போயிடும். என்ன திறமை இருக்கு? நோ, அது அழிஞ்சு போகும். நீ ஊழியக்காரன்ட்ட போய் நில்லு, தேவனுடைய சமூகத்தில் போய் நில்லு, தேவனுடைய ஆலயத்தில் போய் நில்லு. உனக்காக பரிந்து பேச தேவன் ஒரு மனிதனை நியமித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய பலம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும், உன்னுடைய திறமை ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். தேவனுடைய மனிதனும் நீனும் சபையுமாக இணைந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் மெய்யாகவே விடுதலையை கொடுப்பார், கர்த்தர் மெய்யாகவே ஒரு அற்புதத்தை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இதை ஒரு தீர்மானம் எடுங்க. எதுக்கு நான் சொல்றேன்? யோபுவை பாதிக்கும்படியா கர்த்தர்ட்ட பெர்மிஷன் கேட்குறான். அவன் கொடுத்துருக்கிற எல்லாத்திலையும் டச் பண்ணிப்பாரு, உனக்கு எதிராக வர்றானா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உடனே பெர்மிஷன் கொடுத்தாரு. அடுத்து நீங்க ஃபுல்லா வாசி பாருங்க, எல்லாத்தையும் அழிக்கிறான். அவன்கிட்ட இருந்த செல்வம், சொத்து, பத்து, குடும்பம், பிள்ளைகள், வீடு, வாசல் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவனை மட்டும் டச் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, யோபு சொல்றான் பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுப்பார், விடு, பிரச்சனை பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு போயிடு. மறுபடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே சொல்லிட்டு சோத்திரம். இவை எல்லாவற்றையும் 22 வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வந்துச்சு, இவ்வளவு எல்லாமே போச்சு. நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், போயா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் தான் சொன்னானே ஒழிய ஒரு நாள் அவன் வாயிலிருந்து என்ன வரலையா? குறையே சொல்ல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கண் இருக்கான்னு கேட்குறோம், காது இருக்கான்னு கேட்குறோம், என்னமோ நம்ம தான் அவருக்கு உருவாக்கி கொடுத்தது மாதிரி, காலை தூக்கி எலும்பு வச்சது மாதிரியும், எலும்பு இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, இவருக்கு கண்ணே இல்லையா, இவருக்கு காதே இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை நம்மளால தாங்க முடியுது இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை. எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ரூபத்தில் சொல்லுவோம். இப்படித்தான் சொல்லணும் இல்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்லிடுவோம். ஒரு துக்கமான காரியம், எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிடுவோம். டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர், ஆமாம் அதை அறிய மாட்டோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சோதனையை நீ அனுபவிக்கணுங்கிறாரு. பேதுரு சொல்றாரு பாருங்க, இந்த சோதனையை நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா ஏத்துக்க. இது டெஸ்ட். எதுக்கு? நீ பரலோகம் போகணும்னா இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சாகணும். அல்லேலூயா. யோபு ஜெயிச்சான் பாருங்க. கொஞ்ச நாள் ஓடுது, மறுபடியும் சாத்தா எங்கே போயிட்டான்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டான். என்ன போய் கேட்டாங்க பாருங்க, 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். எப்படி சாப்பிட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எவ்வளவு கேட்ட நான் சரின்னு சொன்னேன், ஏவுனில என்னைய நான் ஓகே பண்ணேன், ஆனாலும் பார்த்தியா என் மகன் யோபு எவ்வளவு உத்தமத்தில் இருக்கான் பார்த்தியா அப்படின்றார். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறான். 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விட்டான். நீ எல்லாவற்றையும் அழிக்க பெர்மிஷன் கொடுத்து அழிச்சேன், எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணுங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மறுபடி போய் யோபுவை குறித்து கர்த்தர்ட்ட சாத்தான் கேட்குறான், நீ எல்லாவற்றையும் அழிச்சிங்க, பெர்மிஷன் கொடுத்தீங்க, நான் அழிச்சிட்டேன், ஆனால் அவன் எலும்பில் கையை வைங்க, அவன் தோளில் கையை வைங்க, அவன் சரீரத்தில் கையை வைங்க, உங்களுக்கு விரோதமாக வரான எதிர்ப்பாக பேசுகிறானா இல்லையான்னு பார்ப்போம் கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், இன்னுமாடா நீ அவனை விட மாட்டேங்கிற, இன்னுமாடா அவனை விட மாட்டேங்கிற, சரி அவன் ஜீவனில் கை வைக்காத, உயிரை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உயிர் யாருடையது? என்னுடையது, நீ என்ன வேணாலும் பண்ணு என்று சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறார். இந்த சாத்தான் மறுபடியும் வந்து இவனை அப்படியே உடம்பு பூரா புண்ணு வியாதியை கொண்டு வந்துட்டான். உடம்பு முழுவதும் பருக்களால் புண்ணால வெளியில் உட்காந்தானா அது தேங்காய் சுரட்டியை எடுத்து சுரண்டான், அப்படியே அருகிது உடம்பு ஊறான். அப்படியே சுரண்ட என்ன செய்யுதான், இந்த ரத்தமும் நீரும் அப்படியே கொதன்னு வெளியில் வருது, வீச்சம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு ஊரா புண்ணு அழுகி போச்சு. நாய் வந்து என்ன செஞ்சான், நக்குதான். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. ஹலோ, உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குதா, அதை டெஸ்ட்டாக நினை முதல்ல. என் ஆண்டவர் இதை மாற்றுவார். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஐயோ எனக்கு உடம்பு பூரா வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது, ஐயோ கழுத்து வலி, அது இது சொல்லாத. கர்த்தர் டெஸ்ட் வைக்கிறாருன்னு, என் ஆண்டவர் சுகமாக்க முடியும், என் ஆண்டவர் இதிலிருந்து விடுதலையை கொண்டு சொல்லிப்பார். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்றுல கர்த்தர்ட்ட பெர்மிஷன் வாங்குறான், ஏதோ ஒன்று நடக்குது, இதில் என்ன பார்க்கணும்ல. விசுவாசி இல்லையா? விசுவாசிக்கிறவன் கர்த்தரை விசுவாசிக்கணும்ல. மாத்திரை மருந்து டாக்டரு சும்மா ஒரு சின்ன காரியமாக இருக்கும், ஒரு தேங்காய் தூக்கி போட்டோம்னா அது சரியாயிரும். அதனால் இந்த தலைவலி போட்டால் போயிடும். ஆனால் விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லையங்க. கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எவ்வளவு பெரிய சோதனையான காலத்திலும் விசுவாசிக்க. யோபு சொன்னா, இப்போ புண்ணா வாதித்து உட்கார்ந்துருக்கிறான். மனைவி வந்து சொல்றா, இன்னமா நீ ஆண்டவர்னு சொல்ற. யோபு மனைவி சொன்னா, யோபுட்ட வந்து, இன்னுமா நீ ஆண்டவரை பார்த்து சொல்ற, நீ சோத்திரம், உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? நீர் தேவனை தூசித்து ஜீவனை விட செத்து போவாங்க. சர்ச்சு எப்ப பார்த்தாலும் பாஸ்டர், ஆண்டவர், பாஸ்டர், சர்ச்சு, ஜெபம், வீட்டு கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், ஆகுனா பைபிளை தூக்கிட்டு ஓடுற. சொன்னா ஜீவனை செத்து போவேன், அதான அர்த்தம். ஜீவனை விடும்னா நீ செத்து போவையா அப்படின்னு சொன்னான்.
யோபு, நீ என்ன பைத்தியக்காரியா? நீ என்ன பைத்தியக்காரியா? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே. தேவன் கையில நம்ம நன்மையை பெற்றோமே, இவ்வளவு பெரிய பங்களாவை நம்முடைய சுயமா, நம்முடைய திறமையா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமா, இல்லை பூர்வமா காலங்காலமா நம்ம பெரிய பணக்காரனா? இல்லையே. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றோம்ல. இவ்வளோ ஆடுகள் இருந்துச்சு, இவ்வளோ மாடுகள் இருந்துச்சு, இவ்வளோ ஒட்டகங்கள் இருந்துச்சு, இவ்வளோ கழுதைகள் இருந்துச்சு, ஏர்மாடுகள் இவ்வளோ இருந்துச்சே, நன்மையை பெற்றோம்ல. இப்போ நம்ம தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யவே இல்லை. 23 10வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னுடைய வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் இந்த மாதிரி சோதனை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன், பொன்னாக மாறுவேனார். இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம், இதுதாங்க வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீ சோதனையோடு வாழ்றாயா? உன் வாழ்க்கையில சோதனையான காலங்களில் இருக்கிறாயா? உன் பிரச்சனை மேல பிரச்சனையா, பாடுகள் மேல பாடா, உபத்திரவங்கள் மேல உபத்திரவமா? நீ பரலோகம் போறதுக்கு முன்னாடி இதை அனுபவிக்கணும். மனிதனுக்கு பூமியில எல்லாம் சரி கட்டப்படும். பரலோகம் போறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள், நடக்கட்டும். இதுல நீ என்ன செய்யணும்? பொன்னா விளங்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், இந்த பிரச்சனை விடுதலையை கொடுப்பார், இதுல கர்த்தரின் பட்சத்தில் இருப்பார், இந்த யுத்தத்தில் ஜெயத்தை பெறுவேன், இந்த சோதனையில் நான் வெற்றி காண்பேன், இந்த பிரச்சனை இந்த பாடு உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். தேவன் என்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் உண்மையுள்ளவர் என்ற விசுவாசம் வரணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாளும் பாவம் செய்யல யோபு, ஒரு நாளும் கர்த்தரை தூஷிச்சரல, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஒரு நாளும் சொல்லல. என்ன நடந்தது தெரியுமா? 42ஆம் அதிகாரத்தில் யோபு 42:12 வாசிச்சு பார்த்தா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். போதும். முன்னாடி இருந்ததோட இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தான் பாருங்க, பணக்காரனை வாழ்ந்தான்ல, இப்போ எல்லாத்தையும் இழந்து போனான்ல, பிள்ளைகள், ஆடு மாடுகள், செல்வங்கள், சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டான்ல. பாவம் செய்யலை. சாத்தான் எவ்வளவோ எதிர்த்து வந்தான், பிசாசு எவ்வளவோ எதிர்த்து வந்தான், எவ்வளவோ சோதனையை அனுபவித்தான், உடம்பு முழுவதிலும் புண்களால் பாதிக்கப்பட்டான், ரத்தமும் நீருமா ஒழுகப்பட்டவனாக நாற்றம் எடுத்தவனாக வாழ்ந்தான். ஆண்டவர் அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த சோதனையில் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான், இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான். யோபு எந்த மனுஷன்டையும் போல, யோபு எந்த டாக்டர்டையும் போல, எந்த மனுஷன்டையும் ஆலோசனை கேட்க போல, யோபு இதுக்கு இந்த காரியத்தை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் நிக்கல, யார்ட்டையும் தேடல. அவன் செய்த எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், இதில் விடுதலையை கொடுப்பார், இதை மாற்றுவார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார், இது எனக்கு மாறும், இது நடக்கும் என்று விசுவாசித்தான். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னா என்ன செஞ்சுறாங்க? நோட்டை தூக்கிட்டு வீடு வீடுக்கா போகிறாங்க, நோட்டை தூக்கிட்டு ஊர் ஊருக்கா போகிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு இன்னொரு மனிதன் செய்வனை செஞ்சு வைக்கிறான். அவன் நாசமானு நினைச்சிடறான். ஒரு பிசினஸ் பண்றான்னா கடைக்குள்ள விட்டு எலும்புகள் அள்ளி போட்டுறான். அந்த கடையில் எப்படி என்ன வியாபாரம் பார்க்க முடியும்? எலும்புகளை செய்வனை செய்து எலும்புகளை தூக்கி போட்டு போயிடுறான், முட்டையை உருட்டி விட்டுறான், எவ்வளவோ காரியங்கள் அழிக்க தேடுகிறான். பல வருடங்களா திருமணமாகி பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. என்ன சொல்றான்? ஐயோ எனக்கு பிள்ளை இல்லை, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லை. அந்த மனிதன் செய்ய வேண்டிய காரியமா, என் ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அந்த கல்யாணத்துக்காக போய் நிற்கணும். என்ன செய்யறான்? கர்த்தரை விட்டுறான். சோதனையும் பிரச்சனைகளையுமே நினைத்து வாழ்கிறானே ஒழிய பிரச்சனைகளை மாற்ற வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு நமக்கு இருக்கிறார் என்ற இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். இந்த விசுவாசத்தில் நம்ம ஜெயிக்கணும். யோபுவை போல ஜெயித்தான். எல்லாம் ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் ரெட்டிப்பா கொடுத்தார். எப்படி தெரியுமா? முன்னிலைமையிலும் பின்னிலைமை. முன்னிலைமையில் என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு? அங்கே வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள்.
அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். போதும். 7 குமாரர், 7 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. அப்ப மொத்தம் எத்தனை பிள்ளை? 10 பேர் இல்லையா? 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்துச்சு. மாத்திரம் எப்ப? இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. மாத்திரம் இல்ல, ஆடுகள் 7000 ஆடுகள், ஒட்டகம் 3000 ஒட்டகம், ஏர் மாடுகள், உழுகிற ஏர் மாடு 500. மாத்திரம் இல்ல, கழுதைகள் பொதி சுமக்க ஜாமான்களை எடுத்துட்டு போக வர. இன்னைக்கு தான் காரு டிராக்டர் அதை வச்சிருக்கோம், அன்னைக்கு அதெல்லாம் இல்லை, கழுதை தான். 500 கழுதைகள். இதுதான் ஆசீர்வாதம் முன்னிலைமை. இப்ப பின்னிலைமை 42ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும். முதல்ல எவ்வளவு ஆடு? 7,000 ஆடு. இந்த சோதனையில ஜெயிக்கிறான். கர்த்தர் சோதனை வைக்கிறார், இந்த சோதனை அனுமதிக்கிறார். இந்த சோதனையில என் ஆண்டவரை ஒரு நாள் நான் தூசிக்க மாட்டேன், நான் பாவம் செய்யவே மாட்டேன், நான் தேவனுக்கு பயந்து வாழுகிறவன், உத்தமனும் சன்மார்க்கமா கடைசி வரைக்கும் இருப்பேன், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. இப்ப பாருங்க, 7,000 ஆடு, இப்ப 14,000 ஆடு. 6,000 ஒட்டகங்களும். முதல்ல 3,000 ஒட்டகம், இப்ப 6,000 ஒட்டகம். 1000 ஏறுகளும். முதல்ல 500 ஏர் மாடு, இப்ப 1000 ஏர் மாடு. 1000 கழுதைகளும். அன்னைக்கு 500 கழுதை, இன்னைக்கு 1000 கழுதை. 7 குமாரரும். மறுபடியும் 7 பிள்ளைங்க. 3 குமாரர். மறுபடியும் 3 பொன் பிள்ளைங்க. இந்த மனிதன் சோதனையில ஜெயிக்கிறானோ அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு சோதனை சோதனை என்று சொல்லி கலங்காத. உன் வாழ்க்கையில பிரச்சனை நினைக்காத, உன் வாழ்க்கையில வியாதியை நினைக்காத, வறுமையை நினைக்காத, கஷ்டத்தை நினைக்காத. எல்லாவற்றையும் மாற்ற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் மாற்றுவார். உன் முன்னிலைமையிலும் இனி வருகிற காலங்களிலே இந்த சோதனையில் நீ ஜெயிக்கும் போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த சோதனை பொன்னானது அக்கினியில சோதிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு அணிகலனா மாறுதே. பொண்ணு அக்கினினால சோதிக்கப்பட்டு ஒரு நல்ல ஆபரணமா மாறுதில்ல, அது மாதிரி தான் இன்றைக்கு இந்த சோதனை உன்னை கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளையாய் மாற்றுவதற்கான சோதனை. இந்த சோதனையில் ஜெயி எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன்னுடைய சொத்து, பத்து, பொண்ணு, பொருள், ஐஸ்வர்யம் எல்லாமே அழிந்தாலும் யோபு விசுவாசத்தை விட்டுறல. உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் முடிவு வரையும் இந்த நிலையில் ரட்சிக்கப்படுவான். நீ பரலோகம் போகணும்னா விசுவாசத்தில், வைராக்கியத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், உத்தமத்தில், உண்மையுள்ளவனா இருக்கிறதில்ல, ஊழியம் செய்கிறதில்ல, சபை கூடி வருகிறதில்ல, ஐக்கியப்படுறதில்ல, பந்தி அமர்றதில்ல, எல்லாத்துலேயும் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருங்க. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சோதனையில் ஜெயம் பெற்றவர்களாக மாறுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுங்க. ஒரு நாள் அவருடைய வருகையில் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கொடுக்கப்படும். பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.